வருகிறேன் அப்படி என்று என் தந்தையான சராசந்தன் தெரிவித்தார். அப்பொழுது நான் தெரிவித்தேன், தந்தையே தாங்கள் கரத்தில் இருக்கக்கூடிய மணிமந்திரவாளை என்னிடம் கொடுத்து அனுப்புங்கள். உடனடியாக சென்று சின்னாருமே அவரை வெட்டி தயன் செய்து வருகிறேன் அப்படி என்று தெரிவித்தேன். அப்பொழுது என் தந்தையான இப்போது சென்று அவளை முன்னால் ஜெயம் செய்ய முடியாது அப்படி என்று தெரிவித்தார். அப்பொழுது நான் தெரிவித்தேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் லெப்டில் இருக்கிற மணிமந்திரவாளை என்னிடம் கொடுத்து அனுப்புங்கள். அப்படியே ஜெயம் செய்து வருகிறேன் அப்படி என்று நாம் தெரிவித்தேன். அப்படியே நந்தையான சாந்தம் அவர் இடத்தில் இருந்த மனிதனாக கொடுத்தார். பள்ளி பிள்ளைகளை சேனையமாக சேர்த்துக் கொண்டு அப்படியே தார்காசுரனை அவரோடு பள்ளி கட்டி முட்டி என்று நினைத்து அவனை வெட்டி ஜெயம் செய்து அப்பொழுது என் தந்தையான சர்வசந்தன் அவன் உண்டாகி என் தந்தையான சர்வசந்தன் அப்பொழுது என் தந்தையான சர்வசந்தன் எனக்கு என்ன பேரால் வெட்டி ஜெயம் செய்தபடினால் வெற்றி வீர கம்சன் என்று பேரால் சுட்டினார். அப்படி பேரம் சூடி தங்க தாம்பாளத்திலே ஆரஸ்ரீ மராஸ்ரீ என்று சொல்லக்கூடிய 2 பெண்களையும் எனக்கு தாரே வார்த்தார். அப்பொழுது எனக்கு கோபம் பிரயோசித்து, தந்தையே நானோ உனக்கு மகன், இவர்களை எனக்கு தங்கமாறு, இவங்களை எப்படி நான் திருமணம் செய்ய முடியும்? தங்க தாம்பரத்துல தார வார்க்கலாமா? இது என்ன முறை அப்படி என்று நான் தெரிவித்தேன். அப்பொழுது என் தந்தையான சர்வசந்தன், கம்சா நீங்களும் எனக்கு மகன் கிடையாது, நானே உனக்கு தந்தை கிடையாது, இவர்களும் உனக்கு தங்கைமார்கள் கிடையாது. உன்னுடைய தந்தை வடமோதராபுரி பட்டணம் ஆளக்கூடிய உக்கரஜேனன் உன்னுடைய தந்தை, உன் தாய் உத்தமி, அவர்களுக்கு நீ பிறந்தாய், அவர்களோ எனக்கு மைத்துனர், நீனோ எனக்கு மருமகன் அப்படி என்று தெரிவித்தார். அப்பொழுது என்ன காரணம் என்ன விபரம் என்று அப்பொழுதுதான் கேட்டு தெரிவித்துக் கொண்டு ஆரஸ்ரீ மராஸ்ரீ என்று சொல்லக்கூடிய 2 பெண்களையும் திருமணம் செய்து நம்மள காரணத்துல விட்டு வீசலாமா, அந்த தாயும் தந்தையும் சும்மா விடலாமா அப்படி என்று என் மனதிலே கோபம் உண்டு வடமோதராபுரிப்பட்டினம் சென்று என் தந்தையான உக்கிரஜேனனையும் என் தாய் உத்தமியும் அப்படியே பிடித்து அடியோ தண்டமாக அடித்து சிறைச்சாலையில போட்டு அப்படி சிறைச்சாலையில போடக்கூடிய நேரத்திலே என் சிறிய தந்தை தேவமகாராஜனுக்கும் தேவகண்ணிக்கு பிறந்த தேவகி ரோகிணி என்று சொல்லக்கூடிய 2 தங்கைமார்கள் ஓடி வந்து, அண்ணா எங்கள் அப்படி ஓடி வந்து, அண்ணா பெரிய தந்தையும் பெரிய தாயாரையும் சிறைச்சாலையில போடுறீங்களா, எங்களுக்கு யார் ஆதரவு? எங்கள் தாய் தகப்பன் கிடையாது, எனக்கு யார் ஆதரவு அப்படி என்று தெரிவித்த இடத்திலே, அம்மா தங்கைமார்களா யார் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அண்ணனுக்கு அண்ணனாகவும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படி என் தாயின் தந்தையும் சிறைச்சாலையில பிடித்து போட்டு அவருக்கு அணிந்திருந்த ரத்தன முடியை தனக்கு தானாகவே பிடுங்கி முடிசூட்டு கொண்டு அன்று முதல் இன்று வரை இந்த வடமோதராபுரி பட்டணத்தை நானே ஆட்சி செய்து கொண்டு என் தந்தையான உக்கரஜேன மகாராஜன் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி 56 தேசத்து ராஜாதிபதிகள் கைப்பணம் கட்டினார்களோ அதை போலவே இப்பொழுது கைப்பணம் கட்டி வருகிறார்களா? அப்பா கம்சா
தெரிகிறது அப்படின்னு தெரிவித்தார். என்ன காரணம் அப்படி என்று நான் தெரிவித்தேன். அப்பொழுது நாரதராகப்பட்டவர், அதாவது அரண்மனையில பிறந்திருந்தாலும் சரிதான், வீட்டுல பிறந்தாலும் சரிதான், ஒரு பெண்ணாகப்பட்டது பிறந்திருந்து முந்தியை விரித்து அப்படா சிவனே என்று இந்த பூமியில நம்ம மண்ணில அப்படியே புரண்டு படுத்திருந்தால் அது எம்மாந்தானி பணம் வச்சிருந்தாங்க வித்தியாசம் வராது. அரண்மனையா இருந்தாலும் சரி, வெறுமனை ஆகிவிடும். ஆமா, அரண்மனையா இருந்தாலும் வெறுமனை ஆகிவிடும் அப்படி என்று தெரிவித்தார். அப்பொழுது நான் தெரிவித்தேன், நாரதரே யாங்கிட்ட எவனாவது பொண்ணு கேட்டு வருவானா? எந்த பையனாவது வர முடியுமா? நான் வருவாங்க, பொண்ணு கேட்கதான், பொண்ணை சேர்ந்து கட்டி கொடுக்கறதுக்கு வருவேன். அப்படி சொல்லு. பொண்ணு யாங்கிட்ட நீ கேட்டு வர கட்டி கொடுக்கறதுக்கு என்கிட்ட வந்து உறுதுணையா இருப்பேன்னு சொல்லு. அப்படி யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பது அப்படி என்று நான் தெரிவித்தேன். அப்பொழுது நாரதராகப்பட்டவர் உடனே என்ன தெரிவித்தார்? கம்சமகாராஜனே, உன் ஜென்மராஜ் மன்னத்திலே வாழ்ந்து வரக்கூடிய உன்னுடைய மாமன் தாய் மாமன் அவர் இருக்கார் பாத்தியா, அவருக்கு உன் தந்தை மாமனை ஜனகீரமணி இருவரையும் திருமணம் செய்து கொடுத்தால் உண்டு, இல்லை என்றால் இல்லை அப்படி என்று தெரிவித்தார். உடனடியாக அதற்காக 4 நட்சத்திரம் பார்க்கணும், உடனே நான் அளித்தேன் என்று உலகருவாகிய சுக்கலாச்சாரிய சபைக்கு அளித்தார். சம்போ சம்பரம தேவ ஜங்க தரு கங்காதர மண்டில் வேட போண்டவ மராதே முன்னாடி இப்போ மைக்கிட்ட தடைய தரித்தவ மாமர சுக்கா குரு அதை தானவே குரு அடிய பூங்காவே வச்சே கட்டு புடுக்கரா தானமட்டு பூங்காவே வச்சே கட்டு புடுக்கரா தானம் கண்டு பாண்டக வேதம் வரும் மரச குரு அது மரச குரு முகப்பெரும் இருக்கக்கூடியவாள் ஆரடி ஓடியா ஓடு லல்லல்லல்ல பண்ண ஆரடி ஓடியா சங்கர என் மந்திரி வேலை நீ சர்க்கோட்டு வந்து குறித்து பழக்கலடா தோஸ்டா போக்கடா பழந்திரியா அட ஓயால போட்டுக்கிட்டு என்ன சொன்ன மகாராஜா நான் வந்திருக்கேன்னு தெரிவிட்டு சொன்னேன். ஆமா அப்படிதான் சொன்னேன். ஆமா என்ன தெரிவித்தாரு? இந்த மணிமண்டலம் கொடுத்து சர்க்கோட்ல சார் ஜாகிரதையா கால் பண்றவர் சொன்னார். அப்படி இல்லடா போய் சொல்லு முனி வந்திருக்குன்னு சொல்லு. மகாராஜா மந்திரி முனி வந்திருக்கு. அப்படியே அந்த கால் மரத்துல கட்டி வச்சு கசனாட்டி அடிச்சு அப்படியே மூணு ஊத்தி அப்படியே நம்ம எல்லைக்கு அப்பால கொண்டு விட்டாங்க. லட்சுதப்ப மாறிவிட நாரடி என்ன மேனி எல்லாம் போது கொள்ள நிங்கிறடியா சக்தி மசாலாவாக நாரடி உம்மாட சாம்பாரில் கொதிக்க வைக்க நிங்கிறடியா நாரடி நிங்கிறடியா மூக்க காட்டியா மூக்க காட்டு மூக்க குத்தி ஒண்ணே கட்டி வச்சு சொல்ல எதனால ஏய் போக்கடா பாரு நீ போய் எப்படா தெரிவிச்ச மகாராஜாடம் நான் வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தேன். அப்படியே தெரிவிச்ச முனி வந்திருக்கிறேன். அபிஷ்டு முனி வந்திருக்கேன்னு தெரிவிச்சா அப்படி வேணா இப்ப தெய்வலோகத்திலிருந்து ஆச்சாரியார் வந்திருக்கான்னு சொன்னேன். மகாராஜா தெய்வலோகத்திலிருந்து ஆச்சாரியார் வந்திருக்கார். அப்படி தெய்வலோகத்திலிருந்து ஆச்சாரியார் வந்திருந்தார். அந்த வேலை அப்படியே நியாயமாக இருக்கும்.
சுத்தி சின்ன உளி, பெரிய உளி, சித்துளி, அங்க போல மறக்க மாட்டேங்கிறீங்க. செட்டா அப்படியே வாங்கி விடுறீங்க. எல்லாம் எடுத்து வந்துருக்காரா, ஒண்டிக்கிட்டே வந்துருக்காரா, அப்படி குடும்பத்தோட வந்துருக்காரா, போய் வந்து வேலை செய்யறாரா, போய் வந்து வேலை செய்யறாரா அப்படி பார்த்து எல்லாம் விவரமா கேட்டு உடனே சின்ன சின்ன சீசாவில நான் சேர்த்து வச்சேன் சிகனா போட்டு சேர்ந்துதாதா சேரலையோ இன்னைக்கு சிவத்த மச்சான் நெத்தியில சின்ன சின்ன சீதாவில சின்ன சின்ன சீதாவில சேர்த்து வைக்க சிங்கனா போட்டு சேர்ந்துதான் சேரலையோ சிவத்த மச்சான் நெத்தியில சிவத்த மச்சான் நெத்தியில. என் காலு பதைக்குது சாமியார. வாட்சி வந்திருக்கா, கொட்டாப்படி வந்திருக்கா, சித்தோலி வந்திருக்கா, தவுத்தூளி வந்திருக்கா, ஒண்டிகட்டே வந்திருக்கா, குடும்பத்தோட வந்திருக்கா, போய் வந்து வேலை செய்யறியா, தங்கி வேலை செய்யறியா, உன் ஆசாரி வேலை எப்படி? இப்படிதான் சொன்ன ஆசிரியர் வந்திருக்காருன்னு. ஆமா அப்படி இல்லடா, நீ என்ன ஆசிரியர் சொன்ன? இந்த கலப்பகட்டை காலில் வச்சு அடிப்பாங்கல்ல எந்த காலத்துல? இந்த டச் ஆசாரி. ஆமா எல்லாம் காலம் மாறி இருக்கு. தச்சாசரி சொன்னியா இல்ல கொல்லாச்சாரி சொன்னியா? எங்க டச் ஆசாரி தான் சொன்னேன். தச்சாசரி தான் சொன்னேன். ஆமா என்ன சொன்னாரு? அதான் பாச்சு கொட்டாவளி எல்லாம் வந்துருக்கான்னு கேட்டாரு. சரி, உனக்கு அது போட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுதா? கல்யாணம் ஆச்சா? மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரோம். எனக்கு 18 வயசுலயே முடிஞ்சு 19 வயசு ஸ்டார்டிங். அந்த என் மாமோல சித்தூர் சாத்திர கீரம்பூர் இருக்கு. எங்க அம்மா எங்க பாட்டி எங்க ஆயா அண்ணா போட்டு ஒரு 10 பொண்ணாட்டி அந்த வீட்டுல பிறந்தாளோ. எல்லாத்தையும் எங்க பாட்டு காலத்துல இங்கே ஏத்து விட்டுறாங்களே. எங்க வெளியில போக கூடாது. ஃபர்ஸ்ட் ஓட்டை கட்ட 10 வருஷம் ஆச்சு. சோசியக்காரர் 10 வருஷம் தான் பண்ணிட்டுப்பா உன் மருமக இருப்பா இருக்க மாட்டான்னு சொல்லிருக்காரு. எங்க அப்பா கேட்கல கட்டி வச்சான். 10வது வருஷம் க்ளோஸ். அவளுக்கு அதாவது மாட்டோட்ல ஜாமாஜிட்ட பொறுக்கி போட்டு நாட்டுல கட்டி விட்டு அனுப்பிவிட்டாங்க. சின்ன பிள்ளையாடி சண்டிகார்ல பிறந்தவ. அவ வந்த உடனே கெடாகட்டுல சாமான் கொடுத்தாங்க. எல்லா சாமானும் கொடுத்தாங்க. ஐயா ஒன்னே ஒண்ணு கொடுக்கல. என்ன சாமான்? இந்த பருப்பு கட்டுறாங்கல்ல 10. அது மட்டும் அந்த ஊர்ல ஆசை இல்ல. அது ஒண்ணு பெரிய விஷயம்டா. நான் மட்டும் தரேன். அந்த மத்த கொண்டுட்டு போய் உன் வீட்டுக்காரனுக்கு கொடு. அந்த அது கொடுத்து பருப்பு கிடைச்சது நல்லா கிடைக்கும். அது சரி. நம்ம வீட்டுல இருக்க செட்டி நவபோக செட்டி தான் கடந்து பாரு, நல்லா கிடைக்கும். உன் மத்து பெரிய மத்தா நம்மள போகணும் பேசாம பையா தோக்கணம் கொடுத்து நேரா போறியா? ஓகே. அப்படியே கமகட்ட புத்தகமா கால்கட்டே போனா நோதான் கமக்க अरे थाने ला करे कौन देना अरे थाने ला करे ஏறே ஓட்டம் ஏழை இனிமேல் ஏற்க முடியாதுங்க, ஏமாற்ற முடியாதுங்க. உங்க மாடிய விட்டு கீழே இறங்க வயலுக்கு நேரா வாருங்க, நட வரப்ப வெட்டி பாருங்க. கஷ்டமான வேலை என்று கம்மினிட்டு விடாதீங்க, கொஞ்சம் கருணை வைக்க. அந்த பக்கமும் காட்டுறிய பஞ்சாயத்து விடியா மயிறு வந்துட்டேன் பாக்கிறதுக்கு. இதுல பாருங்க, இதுல ஒரு ஏத்தி இருக்கா பாருங்க. இந்த வக்கால கோயில ஐரு பரம்பரை ஐரு இவரு ஒரு ஏத்தி இருக்கா பாருங்க. உங்களுக்கு எல்லாம் அதுல தெரியாதுடா. ஓ நீங்க பார்த்தும் சொல்லுவீங்க பார்க்காதே சொல்லுவீங்க. சரி சரி. அப்போ உங்க அம்மால போட்டு வருஷத்துடைய பலாபலம் பார்க்க சொல்லுங்க. வருஷத்துடைய பலாபலம் பார்த்தால் இந்த வருஷம்லாம் பலா பயத்துல கைகை சொல்லி சொல்ல இருக்கும். காலையில காய்ச்சல் இல்ல
ஆஹா சுக்கிர பகவானே பார்த்தால் ஐயா சொல்லலாமோ சொல்லலாமோ வருஷத்தினுடைய பலாபலனை தள்ளுங்க. இப்ப மாதத்தினுடைய பலாபலனை சொல்லுங்க. மாதத்தினுடைய பலாபலனை பாருங்க. போச்சு. மாசத்தினுடைய பலாபலனை பார்த்தா மாசத்துடைய பலாபலனை பார்த்தா என்ன வரும்? மோசம் வரும்னு இருக்கு. அப்படி மோசம் மந்திரி அழைத்து இந்த வாரத்தோட பலாபலனை பார்க்கணும். சுவாமி மாதத்தினுடைய பலாபலனை தள்ளுங்க. இப்ப வாரத்தினுடைய பலாபலனை பார்க்க சொல்றாரு மகாராஜா. எதை பார்த்தாலும் தான் மகாராஜனுக்கு கோபம் வருது. ஆமா. நம்ம என்ன செய்யறது? நம்ம உள்ளது உள்ளதுதான் சொல்லணும். ஆமா. மகாராஜனே நேருக்கு உள்ளபடி சொல்லுங்க. வாரத்தோட பலாபலனை சொல்லு. பாத்துறேன் மகாராஜனே வாரத்தினுடைய பலாபலனை வாரத்தினுடைய பராபலனை பார்த்தால் உங்களுடைய தாரம் சிறை போகும். வாரத்துடைய பலாபலனை தள்ளு. அதையும் தள்ளிட்டு இன்றைய நாள் இப்ப சுவாமி இந்த வாரத்தினுடைய பலாபலனை தள்ளுங்க. இப்ப இன்றைக்கு என்ன நாள்? இன்னைக்கு நல்லா இருக்கா நாள்? அப்ப பார்த்தோம். சுக்கிரன். ஆனா எப்படி போனாலும் விடுற மாதிரி தெரியல. இல்ல நமக்கு என்ன இருக்குது? உனக்கு என்ன? ராஜாவுடைய கல்யாணம், ராஜா வீட்டுல கல்யாணம், உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன கிடைக்கும்? தங்களுடைய அண்ணா தங்க மங்க தேவையோடு இருக்கிறோம். ஆனா இந்த மாமா வந்து தங்கள் பாதத்துல சேர்த்து தங்கள் பாதத்தை பள்ளியார் கழுவி தங்கள் பாதத்தை பள்ளியார் பண்றது வெட்டி உங்க காரியமா தகன்னா ஆமா சொல்லுமா அதை விட உழைக்கும் அம்மா தங்கமார்களா எந்த பாதாரத்தை சேவித்த முடிந்தால் என்றென்றைக்கும் இறைவன் வல்லமை காப்பாற்றுவாங்க. எழுந்திருங்கள் அண்ணா அந்த விதமும் சுகட்ட வாங்கி கொண்டிருந்தவரை காரணம் அறிவுள்ள தங்க மாதிரி
ஆடிக்கொண்டிருந்த எங்களை எதற்காக அண்ணா அழைத்தீங்க அப்படியே அழைத்த விவரம் அப்படியே தெரிவிக்கிறோம். உங்கள் இருவருக்கும் நம்ம மாமா